Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Amen. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. ஒரே ஒரு நிமிட கண்களை மூடி ஆண்டவர் நம்மை தொடர்ந்து தம்முடைய கிருபைக்குள்ளே நடத்தும்படியாக ஹல்லேலூயா பாமை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும், உம்முடைய மகிமை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும், உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நடப்புங்க. ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சர்வ வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். அதிசயமானவரே நன்றி உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் வாயத்திலிருந்து சொல்லுங்க, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ நல்லவர், எங்களை கண்மணி போல பாதுகாத்தவர், எங்களை ஆசீர்வதிக்கிறவர், எங்களுக்கு பலனாயிருக்கிறவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எங்களுக்கு உதவி செய்கிறவர், எங்களோடு கூட இருக்கிறவர். உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய கிருபைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உடைய மகிமை தொடர்ந்து எங்கள் மேல் வெளிப்படட்டும். இம்மட்டும் விழாவின தேவ பிரசனத்துக்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து எங்களோடு பேசுங்கப்பா. எங்களை மறைத்துக் கொள்ளும் ஆவியானவர் உடைய பிள்ளைகளுக்கு தேவையான வார்த்தைகளை ஆண்டவரை பரவத்திலிருந்து அனுப்பி தரும்படி நாங்கள் செபிக்கிறோம். கிருபைக்கு ஒப்புக்கொடுக்கிற இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோம். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அருமையான அம்மாவுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் அவளை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசும்படி கொஞ்ச நேரம் தான் நமக்கு இருக்கிறது. இருக்கிற நேரத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. ஏசாயா தீர்க்கதரிசனம் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே நாம தியானிக்கக்கூடிய வேத பகுதி 26:3. இன்றைக்கு ஆவியானவர் நம்மோட என்ன பேச போகிறார் அப்படின்னா, இன்னைக்கு இந்த செய்திக்கு நான் ஒரு சின்ன தலைப்பு, முடிவு வரை உறுதியா இருக்க வேண்டும், இறுதி வரை உறுதியா இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த வசனம் அப்படிதான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவன் என்ன செய்வீர்? பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், அவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் பூரண சமாதானம் ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக இடங்களிலே, அநேக சபைகளா இருக்கட்டும், மனுஷர்கள் விசுவாசிகள் ஆராதிக்க கடந்து வருகிற தேவ பிள்ளைகளா இருக்கட்டும், உறுதியற்றவர்களா இருக்கிறார்கள், உறுதி இல்லாமல் இருக்கிறார்கள். உறுதியாக நிலைத்திருக்கிற ஜனங்கள் கொஞ்சம் தான். நீங்களே பாருங்க, எத்தனை பேர் இந்த சபையில வந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பாங்க. ஆனா இப்ப இருக்கிறது எத்தனை பேர்? அப்படிதானே? உறுதி இல்லை. என்ன இல்ல? வருவாங்க. நான் உங்களுக்கு இன்னைக்கு ஆவியான உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம், இங்க இருக்கிற உங்களுடைய மரணம் வரைக்கும் கிறிஸ்துவின், ஒருவேளை கிறிஸ்துவின் வருகை தாமதிக்குமே, ஆனால் கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் ஒரு ஆமென் சொல்லுங்க, உறுதியாக இருக்கணும். எங்க இருக்கணும்? இயேசுவில் உறுதியா இருக்கு. கர்த்தர் உங்களுக்கு சபை தந்திருக்கிறார், இந்த சபை இதுல உறுதியா இருக்கு. ஆமென். பக்கத்துல சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி நீங்க உறுதியா இருந்தீங்கன்னா உங்களை கர்த்தர் பூரண சமாதானத்தோடு காப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. நான் சில காரியங்கள் வேதத்துல நீங்க வாசிக்கும் போது எந்தெந்த காரியங்களில் எல்லாம் நாம் நம்பிக்கை உறுதியா இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒன்றாவது எபிரேயர்ல இருந்து ஒரு வசனம் வாசிங்க. 3:14 வாசிப்போம். எபிரேயர் 3:14. எபிரேயர் 3:14.
நாம் ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவளாயிருப்போம். சந்தோஷம் உள்ளவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆரம்பத்துல கொண்டிருந்த நம்பிக்கையை முடிவு பரியந்தம் கொண்டிருப்போமே, அப்படி நம்ம அந்த உறுதியா இருப்போமே, ஆனால் கிறிஸ்துவிடத்துல நமக்கு என்ன இருக்கு? பங்கு. ஒரு அலையில சொல்லுங்க. கொஞ்சம் கவனிங்க. நான் சொல்றது உங்களுக்கு தமிழ் விளங்குது? மெதுவா தானே பேசுறேன். ஐயா மாரும் கொஞ்சம் கவனிங்க, அம்மா மாரும் கொஞ்சம் கவனிங்க. பிரைஸ் தி லார்ட். என்ன சொல்லுது பைபிள்? வாசிங்க, இந்த வசனத்தை வாசிங்க. கவனிங்க எல்லாரும். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமே ஆனால். அல்லேலூயா. உண்மை உறுதியாய் பற்றி கொண்டவன் உண்மையே நம்பி இருக்கிறபடினா அவன் வேற யாரையுமே நம்பல, உண்மையேதான் பற்றி இருக்கிறான். இங்க எபிரேயருக்கு பவுல் சொல்லும் போது பரிசுத்த ஆவியானவர் இங்கே சொல்லுகிறார், நம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் நீங்க என்ன செய்யணும்? பற்றி கொள்ளணும். பற்றி கொள்றதுனா எப்படி? இந்த உடும்பு பிடின்னு சொல்லுவாங்க. என்ன பிடி? உடும்பு பிடி. உடும்பு நல்லா என்ன செய்யும்? பற்றி பிடித்துக் கொள்ளும். அது மாதிரி தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரை அப்படியே பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். ஆமென். உலகத்தை பற்றி கொள்ளக்கூடாது, பிள்ளைகளை பற்றி கொள்ளக்கூடாது, பணத்தை பற்றி கொள்ளக்கூடாது, உலகத்தினுடைய எந்த காரியத்தை பற்றி கொள்ளக்கூடாது. ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த ஆண்டவரை நாம் உறுதியாய் பற்றி கொள்ளும் போது நமக்கு அந்த எபிரேயர்ல அழகா சொல்றாரு, கிறிஸ்துவிடத்திலே நாம் எப்படி இருப்போம்? பங்குள்ளவளா இருப்போம். கிறிஸ்துவிடத்திலே நமக்கு ஒரு பங்கு கிடைக்கிறது. கிறிஸ்துவுடைய பரலோக பங்கு. கை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம இந்த உலகத்துல எல்லாத்தையும் ஆதாயம் பண்ணிட்டு நரகத்துக்கு போனா ஒரு பிரயோஜனமும் இல்ல. இந்த உலகத்துல நம்ம ஒண்ணுமில்லாமல் வாழ்ந்து பரலோகம் போகிறது மிகப்பெரிய ஆசீர்வாதம். கை வைத்து ஆமென் சொல்லுவோம். ஒருவேளை இந்த பூமியிலே ஒன்றுமே நமக்கு இல்லாமல் இருந்தாலும், இங்கே நாம் நெருக்கப்பட்டாலும், இங்கே நம்ம துன்பப்பட்டாலும், இங்கே வேதனைகளை அனுபவித்தாலும், அந்த லூக்கா சுவிசேஷம் 16 எப்படி லாசரு வேதனைகளை அனுபவித்தான், துன்பங்களை அனுபவித்தான். ஆனால் வேதம் சொல்கிறது அவன் அங்கே தேற்றப்படுத்தான். அல்லேலூயா. அங்கே தேற்றப்பட்டான். கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவோம். இந்த பூமி நமக்கு சொந்தமல்ல, இந்த பூமி நமக்கு நிரந்தரம் அல்ல, இது நமக்கு சொந்தமானது அல்ல, இது அழியக்கூடிய கூடாரம். ஆகவேதான் வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, இந்த உலகத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவளாக நாம் இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். தெளிவா சொல்லுது. கர்த்தர் எல்லா வசனங்களையும் சொன்னா நேரம் ரொம்ப ஆகும். தயவு செய்து அதனால பொறுத்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதுபோல இன்மைக்காக மாத்திரம் ஆண்டவரிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறவர்களை குறித்து பைபிள் சொல்லுது. ஆமென். இன்மைக்காக, இந்த உலகத்தின் காரியங்களுக்காக அவர்கள் பரிதவிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இங்க இருக்கிற நீங்களும் நானும் இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்துக்காக கர்த்தரை தேடுகிறோமா? இல்ல நித்திய ஜீவனுக்காக கர்த்தரை தேடுகிறோமா? ஹல்லேலூயா. நித்திய ஜீவனுக்காக தேடுகிற தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கைகளை தட்டி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவர்கள் கிருபை பெற்றவர்கள், அவர்கள் தேவனிடத்தில் பங்குள்ளவர்கள். அவர்கள் மேல் தேவனுடைய மகிமை, அவர்கள் மேல் தேவ பிரசன்னம், அவர்கள் மேல் தேவனுடைய ஆசீர்வாதம் ஹல்லேலூயா இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால தேவனே, நான் உம்மை உறுதியாய் பற்றி கொள்ள எனக்கு கிருபை தாரும். என்ன மழை வரட்டும். நீங்க 10 வாசிக்கும் போது தெரியும், 2 வீடு கட்டப்பட்டது. சொல்லுங்க, என்ன வீடு? ஒண்ணு மணல்ல, இன்னொன்னு கண்மலையில. இந்த மலையில மண்ணில கட்டப்பட்டது. மழை வந்தது, காற்றடித்தது, பெருக்காற்று வீசின போது என்ன செய்தது? காணாம போயிட்டு, அப்படிதானே, இடிந்து போயிட்டு. ஆனா கற்பாறையில் கட்டப்பட்ட அந்த வீடு எத்தனை வெள்ளம் வந்தாலும்,
எத்தனை போராட்டம் வந்தாலும் அதை அசைக்கவே முடியல, அதை தகர்க்கவே முடியல, அது தொட முடியல, அதை சேதப்படுத்த முடியல. ஏன்னா கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் அது கட்டப்பட்டபடினாலே. அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, எந்த போராட்டம் இந்த உலகத்துல வந்தாலும் உன்னை அது பிரிக்க முடியாது. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் கடைசி பகுதிகளிலே நீங்கள் வாசிக்கும் போது, பஞ்சமா இருக்கட்டும், நிர்வாணமா இருக்கட்டும், நாசமாசமா இருக்கட்டும், பட்டயமா இருக்கட்டும், ஜீவனா இருக்கட்டும், மரணமா இருக்கட்டும், இவைகள் எல்லாவற்றிலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். கைதட்டி ஒரு ஆமென் சொல்லுவோம். நம்பிக்கையில உறுதி. கர்த்தருடைய பிள்ளைகள், உங்களுக்கு புரியும் வராங்க. சபைகளுக்கு சுவிசேஷம் மட்டும் போதாது, சபைகளுக்கு உபதேசம் தேவை. இது சபைகளுக்கு இருக்கிற உபதேசங்கள், நிருபங்களிலே தேவன் கொடுத்திருக்கிற வார்த்தைகள். ஆசீர்வாதம் நல்லது, நானும் ஆசீர்வாதம் பேசுவேன், பேசாத ஆள் கிடையாது. ஏன்னா ஆசீர்வாதத்தை ஆவியானவர் ஆசீர்வாதத்தை நீ பேசினா அதை நான் பேசுவேன். அல்லேலூயா. அதே நேரத்தில் சபைக்கு தேவை என்னது? உபதேசம். கையை வைத்து பக்கத்துல சொல்லுங்க, உபதேசம் தேவை. உபதேசம். நீங்க உபதேசம் இருந்தாதான் என்ன செய்ய மாட்டீங்க? செதறி போக மாட்டீங்க. கையை வைத்து நாமே சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள்ள வளருவீங்க. அதனால உங்களுக்கு உபதேசத்தை கர்த்தர் தருகிறார். அருமையான அம்மா மூலம் உங்களுக்கு உபதேசங்களை கர்த்தர் தருவார். கர்த்தர் சபையை உயர்த்த போகிறார். உறுதி உள்ள ஜனங்களை கொண்டு வர போகிறார். ஜனங்கள் உறுதி உள்ளவர்கள் வரப்போறாங்க. ராமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உறுதி கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் சபையில தரித்திருக்கக்கூடிய ஜனங்களை கர்த்தர் கொண்டு வர போகிறார். குடும்பங்களை கொண்டு வர போகிறார். வாலிபர்களை கொண்டு வர போகிறார். நீங்க உறுதியா இருங்க. நீங்க உறுதியா இருக்கு. அல்லேலூயா. நீங்க நம்பிக்கையில எப்படி இருங்க? வாசிக்க மறுபடியும். ஆரம்பத்தில் கொண்ட முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டு போமையானால் அவரிடத்துல நமக்கு பங்கு இருக்கு. கிறிஸ்துவிடத்துல பங்கு. அதனால ஆரம்பத்துல கொண்ட நம்பிக்கை முடிவு வரை. எவ்வளவு சோதனை வந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், அந்த விசுவாசத்தை என்ன செய்யக்கூடாது? நம்பிக்கை என்ன செய்யக்கூடாது? கர்த்தர் நடத்துவார். ஆமென். அவரை நம்பி இருக்கிறேன். வேற யாரையும் நான் நம்பல. சொல்லுங்க, வேற யாரையும் நம்புறீங்களா? அல்லேலூயா. உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே இருக்கே. அல்லேலூயா. உம்மை நம்புவேன். எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை நான் நம்பி இருக்கேன். அல்லேலூயா. நான் உங்களை மட்டும் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. ஆமென். வேற யாரையுமே நம்பல. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன். எல்லாரும் அப்படி கையை உயர்த்தி நம்புவேன் வரை. நம்புவேன் இறுதி வரை. அவரே பற்றி பிடித்துக் கொள்ள எல்லைகளை விஸ்தாரமாக்குகிறவர், பெரிய காரியங்களை செய்கிறவர், நீ அறியாதது உனக்கு எட்டாததுமான காரியங்களை உனக்கு காண்பிக்கிறவர் நம்மளோடு இருக்கிறார். நம்பிக்கையிலே உறுதியாயிருங்கள். நம்பிக்கையிலே உறுதியாயிருங்கள். ஹல்லேலூயா. ராமன் சொல்லுங்க, நம்பிக்கையில எப்படி இருங்க? உறுதியா, அசையாதுங்க. இப்போ ஒரு செடி நீங்க வைக்கிறீங்க, அந்த செடியை நீங்க நட்டுட்டு நாளைக்கு போய் என்ன செய்யணும்? சொல்லுங்களேன். இன்னைக்கு தான் நட்டுருக்கீங்க, தண்ணி ஊத்தியாச்சு, நாளைக்கு போய் என்ன செய்யணும்? பார்க்கணும். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? 2 அசைக்கணும். அடுத்து வீட்டுக்கு வந்துடணும். அடுத்தது நாளைக்கு போகணும். செடி எப்படி இருக்கும்? அதுதான். இதுதான் நிறைய பேருடைய வாழ்க்கை. எப்படிதான் ஏதோ ஒன்று வந்து நம்மளை என்ன செய்யுது? ஆட்டிட்டு போயிருது, அசைச்சிட்டு போயிருது. நம்ம உறுதியா தான் இருக்குன்னு நினைக்கிறோம். நட்டது நல்லதுதான், நல்ல இடத்துலதான் நட்டது. ஆனா ஏதோ ஒண்ணு என்ன செய்யுது? வந்து அசைச்சிட்டு போயிருது. அது என்னது? இந்த உலகம், பிசாசு, உலகத்துடைய இச்சைகள், உலகத்துடைய ஆசைகள், உலகத்துடைய காரியங்கள்
இதெல்லாம் தூக்கி எறிந்துட்டு ஆமென். ஆண்டவரே நீங்க எனக்கு போதும்ப்பா, நீங்க போதும். வாயை நல்லா திறந்து உங்க சமூகம் எனக்குப்பா, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம். ஹல்லேலூயா ஆமென். உங்க சமூகம் எனக்கு போதும் ஆண்டவரே. I want to sit in your presence. உங்களுடைய சமூகத்தில் நான் உட்கார விரும்புகிறேன். உங்களுடைய பிரசன்னத்தை நான் உணர விரும்புகிறேன். வேற எல்லாத்தையும் நான் வெறுக்கிறேன். உங்களை மட்டும் நம்புகிறேன். உங்களை மட்டும் நான் உறுதியா பற்றி கொள்ளுகிறேன். நீங்க எனக்கு போதும் ஆண்டவரே. எத்தனை பேர் அவரை நம்பி இருந்தார்கள். நம்பினவர் ஒருவரையும் அவர் கைவிடவில்லை. ஹல்லேலூயா. உங்களை கைவிடுவாரா? உங்க பிள்ளைகளை கைவிடுவாரா? உங்க குடும்பத்தை கைவிடுவாரா? உங்க ஊழியத்தை கைவிடுவாரா? உங்களை கைவிடுவாரா? நோ நோ நோ, விடமாட்டார். ஆமென். அப்ப கையை தூக்கி சொல்லுங்க, கைவிடவே இயேசு கை. ஓ உடரவா கைவிடவே சந்துர மகரகால இயேசு கைவிடவே. ஹல்லேலூயா. கைவிடவே மாட்டேன். நம்புங்க. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, சிரிச்ச முகமா சொல்லுங்க, நம்புங்க நம்புங்க. யார? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஆண்டவரை நம்புங்க, உறுதியா நம்புங்க. யாராவது வந்து அசைப்பா, ஏய் கோயிலுக்கு போகாத, சர்ச்சுக்கு போகாத, இயேசுவை தேடாத, அவைக்கு போகாத போ அப்படின்னு சொல்லிருங்க. சாத்தானே என்ன வந்து என்ன செய்யாத, கெடுத்துறாதேன்னு சொல்லுங்க. ஆமென். அப்படிப்பட்ட ஆட்கிட்ட ஒட்டாதுங்க. இயேசுவிட்ட மட்டும் ஒட்டுங்க, ஆண்டவர்ட்ட மட்டும் ஒட்டுங்க. அதனாலதான் நீங்க வேதத்துல படிக்கும்போது அப்போஸ்தலர் 2:37 நீங்க படிச்சீங்கன்னா அது அப்போஸ்தல உபதேசம். அப்போஸ்தலர் 2:37 படிச்சீங்கன்னா அப்போஸ்தல உபதேசம். அதுல ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கும், இந்த உலக வழிபாடுகளுக்கு அல்லது இவர்களிலிருந்து நினைச்சனும் பிரிஞ்சு இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். நீங்க அதுல படித்தா தெரியும். 37 படி. இப்ப படிக்காதுங்க, நேரம் இல்லை. வீட்டுல போயிட்டு செய்யுங்க, வாசி. அவங்களுக்கு விலகி, அவர்களுக்கு விலகி உன்னை காத்துக்கொள். ஆமென். அவங்களுக்கு நீ சேர்ந்தா அவங்க வழியிலே போயிருவ. இப்ப சாலோமன் காண்றதான் பிரமாணம் கொடுத்து, நேரமாயிரு, அவங்க அந்த பெண்களை நீ கல்யாணம் முடிச்சுனா உன்னை வழி தப்பி போக பண்ணிடுவான்னு சொன்னாலும் கேட்கலாமே. கடைசியில் வழி தப்ப பண்ணிட்டோம். இதே போல நம்ம எந்த விதத்திலும் ஞானமா இருக்கணும். ஆமென். விட்டு கொடுக்க கூடாது. கர்த்தரை மட்டும் தான் பிடிக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு ஆண்டவர் மட்டும் போதும். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அவர் உங்களை நடத்துவார், உங்களை தாங்குவார், உங்களை ஏந்துவார், உங்களை சுமப்பார், உங்களை தப்புவிப்பார் முடிவு பரியந்தமும். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நடத்துவார். அல்லேலூயா. ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள வரட்டும், ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள வரட்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் ஜனங்களை கொண்டு வருவார். ஆமென். நம்பிக்கையா இருங்க. சொல்லுங்க, மாறி மாறி பேசுங்க. என்ன நம்பிக்கையில சந்தோஷமா இருங்கன்னு பைபிள் இருக்கு இல்லையா? நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க, நம்பிக்கையில உறுதியா இருங்க, நம்பிக்கையில தைரியமா இருங்க. நிறைய வசனம் இதெல்லாம் சொன்னா தாங்காது. அல்லேலூயா. நான் கொஞ்சம் வாயினால சொல்லிட்டு போயிடுறேன். ஆமென். அதனால நீங்க நம்பிக்கையில உறுதியா இருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி இருந்தீங்கன்னா ஆண்டவர் வந்து என்ன செய்வாரு? ஏற்ற காலங்களிலே அவர் நமக்காக கிரியை செய்வார்னு பைபிள் சொல்லுது. உங்க பிரயாசம் வீணாய் போகாது அப்படின்னு பைபிள் சொல்லுது. அல்லேலூயா ஆமென். உங்க பிரயாசம் வீணா போகாது. உங்க நம்பிக்கை வீணா நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஒரு நம்பிக்கை வீண் போகாது. இதான் கர்த்தருடைய வார்த்தை, பைபிள்ல சொல்லப்பட்ட வார்த்தை. நான் வேற கதை பேசல. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் பிரசங்கத்துல கதை பேசவும் மாட்டேன். என்னதோ ஒன்று எனக்கு ஆண்டவர் அப்படிதான் பழக்கிறார். கதை பேச எனக்கு இதுவரைக்கும் வரல, இன்னும் வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணிக்கிடுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. அப்போ இந்த நம்பிக்கையில என்ன யார் வந்து அசைச்சாலும் உறுதியா இருங்க. நீங்க உறுதியா இருந்தீங்கன்னா அவரிடத்துல ஒரு பங்கு இருக்கு. எக்கால தொடிக்கும் போது ஏமா நமக்கு என்னமா நம்பிக்கை, நமக்கு என்னமா சந்தோஷம்? இந்த உலகத்துல மேன்மை என்னது சொல்லுங்க? ஏசப்பா வரப்போகிறார், நான் அங்க போறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. இங்க எல்லாம் அழிஞ்சு போயிடும். நேத்தும் முந்தா நாள் வரலாம் நல்லா தூத்திட்டே இருந்துல்ல? தூத்திச்சா? தூத்தலையோ?
பின்னாடி இருக்கிறவங்களுக்கு தூத்தலையா? உங்களுக்கு தூத்துச்சு. ஏமா சொல்லுங்கம்மா, ஒரு வார்த்தை பேசுங்க. பாட்டியம்மா தூத்திச்சாமா? உங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன எல்லாருக்கும் தானே நான் கேட்க. அது இன்னும் 2 நாள் கூட தூத்துச்சுன்னா நம்ம ஊரு காக்காது. என்ன பாருங்க, இந்த பக்கத்துல வரும்போது அங்க முள்ள வச்சு அடைச்சு போட்டுருக்கு, தெரியுமா உங்களுக்கு? அப்ப அந்த கல்லூர் தாண்டி இந்த பக்கம் நான் பார்த்தேன். அங்க வந்துட்டு பிரேக் போட்டு அங்க போயிட்டு அங்க சுத்தி அங்க போய் எப்படிமா போடணும்னு கேட்டு அப்படி வரேன். என்னன்னு கேட்டா, தண்ணி இங்கெல்லாம் தண்ணி வந்துருச்சு, அப்ப தண்ணி அதை திறந்து விட்டுருக்கு, அதனால வெட்டி விட்டுருக்கு, பைப்பு போடல அப்படிங்காங்க. அப்ப தண்ணி கொஞ்சம் கூட வந்துட்டா வெயில் அடிக்க வச்சுட்டார். இதுக்கு நம்ம எவ்வளவு நன்றி சொல்லணும் தெரியுமா? நன்றிக்கு ஒரு ஆமேன் மட்டும் போதுமா? ஹல்லேலூயா. எவ்வளவு நன்றி சொல்லணும் ஆண்டவருக்கு, எவ்வளவு நன்றி சொல்லணும். எங்களை காத்தீங்களாப்பா. காரைக்கால் அங்கெல்லாம் ஆடிட்டு இருக்கு, எங்க நாகப்பட்டினம் வேதாரண்யம் அந்த பக்கங்கள்ல ஆடிட்டு இருக்கு. புயல் அங்க என்ன செய்யுது? இந்த புயல் அனுப்புறது யாரு? கர்த்தர். இன்னைக்கு போடுறான் 7 கிலோமீட்டர் வேகத்துல வருதான். எவ்வளவு வேகம்? 7 கிலோமீட்டர். அதை கொஞ்சம் வேகமா அனுப்பினாருன்னா என்ன ஆகும்? ரிமோட் அவர் கையில இருக்கு. நீ 7 கிலோமீட்டர் வேகத்திலேயே போப்பா. ஏன்னா என்கிட்ட கிடந்து பாவம் போல ஜெபம் பண்ற சிலர் அங்கங்க இருக்கிறாங்க. என்ன நம்பி கொஞ்சம் மக்கள் அங்கங்க இருக்காங்க. அந்த மக்களுக்காக நீ என்ன செய்? மெதுவா போ. அது கொஞ்சம் வேகமா வந்து உங்களுக்கு தெரியும்ல, இந்த காற்று சில நேரங்கள் அடிக்கும் போது மரம் அங்கேயும் அங்கேயும் ஆடும். நீங்க பார்த்துருக்கீங்களோ இல்லை? நான் பார்த்துருக்கேன். எங்க ஊர்ல நாகர்கோயில்ல அந்த மரம் அப்படியே ஆடும், விழுந்துட்டு போல இருக்கும், ஆனா விழாது. அது சில நேரங்களில் புயல்களும் காற்றுகளும் தேவன் அனுப்பும் போது மரங்கள் விழுந்து நிறைய சேதங்கள் வந்திருக்கு. நீங்க பேப்பர்ல படிச்சிருக்கீங்க. ஆனா நம்மளை இன்னைக்கு வரை காத்திருக்கிறேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க. எவ்வளவு கிருபை, எவ்வளவு கிருபை. கையை தட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அதனால தேவனுடைய பிள்ளைகள் நம்பிக்கையில் உறுதியா இருக்கு. உங்க பிள்ளைகளுக்கும் ஒரு காரியம் சொல்லி கொடுங்க. அம்மா, இந்த உலகத்தை நம்பாத, இந்த உலகத்தை நம்பாத. ஒரு புயலுக்கு காணாது. சொல்லுங்க, ஒரு புயலுக்கு காணாது. இலங்கையில 172 பேரு மண்ணுக்குள்ள முங்கி இருக்காங்க. பாத்தீங்களா? 172 மண்ணுக்குள்ள முங்கி இருக்கிறான். அன்னைக்கு உங்களுக்கு தெரியும், கேரளால திருச்சூர் பக்கத்துல, அது அங்கமாடி பக்கம் தானே, அந்த இடத்துல மண் சரிவு ஏற்பட்டு போன வருஷம் பாத்தீங்களா? அப்ப இதெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க? யோசித்து பார்க்கணும். சும்மா தான் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் சேர்ந்து ஜாலியா விளையாடிட்டு இருக்கிறாங்க. சுனாமி வந்த போது அது எப்படி? எல்லாரும் ஜாலியா தான் கடல்ல குளிச்சுட்டு இருந்தான், மீன் பிடிக்கிறவங்க பிடிச்சிட்டு இருந்தான். கண்ணை மூடி குளிக்க முன்ன என்ன நடக்குதுன்னு தெரியல. ஏன்னா இதெல்லாம் சம்பவிக்கணும் ஏசப்பா சொல்லி இருக்கிறாங்க. அதனால நீ என்ன நம்பு, என்னிடத்துல உனக்கு பங்கு இருக்கணும். ஹல்லேலூயா. நீ என்ன நம்புறாதான், இறுதி வரை நம்புறாதான், உறுதியா நம்புறாதான் உனக்கு பங்கு. இல்லன்னா என்கிட்ட பங்கு இல்ல. அந்த வசனம் அப்படிதான் சொல்லுது. ஆமென். அப்ப எனக்கு உனக்கு பங்கு வேணுமா? நித்திய ராஜ்யமாகிய பங்கு, அதை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. நீங்க ஞானஸ்தானம் எடுக்காதவங்க இருக்கிறீங்களா? இயேசுவை நம்பி சும்மா வந்துட்டு சும்மா போறவங்க இருக்கிறீங்களா? இயேசுதான் தெய்வம், நம்புங்க. அவர் தான் நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு உங்களுக்காக பாவத்தை மன்னிப்பதற்காக ரத்தத்தை சிந்தினார், உயிரோடு எழும்பினார், மறுபடியும் நம்ம சேர்த்துக் கொள்ள வரப்போறாருன்னு நம்புறீங்களா? ஞானஸ்தானத்துக்கு இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஞானஸ்தானம் எடுக்கணும், நான் மனம் திரும்பிட்டேன், ஆண்டோட அபிஷேகம் நான் பெறணும், ஆண்டவருக்காக வாழணும், நான் அவரே நம்பணும், இந்த உலகத்தை நம்ப கூடாது, தேவனை மட்டும் நான் நம்பி வாழ போறேன். ஒரு விசுவாச பிரயாணத்தை இன்னைக்கு நீ துவக்க ஆரம்பி. உலகத்துக்காக வாழ்ந்தது போதும், அந்த உலகத்துக்கு டாட்டா சொல்லு. உலகத்தை விட்டு பிரிஞ்சு தேவனிடத்துல வா, தேவனிடத்துல அன்பு கொடு. அல்லேலூயா. தேவனை பற்றி பிடித்துக் கொள். இயேசுவிடத்துல வாங்க, சொல்லுங்க, வாங்க வாங்க. உங்களை பார்த்து அநேகர் வர போறாங்க. ஞானஸ்தானம் நிறைய கொடுக்க போறீங்க. ஆவியில நடந்து சொல்றேன், நிறைய பேருக்கு ஞானஸ்தானம் கொடுக்க போறீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. நம்பு. தேவன் நம்பிக்கை உனக்குள்ளே துவக்குகிறார். அந்த நம்பிக்கையில உறுதியாயிரு. அதை விட்டு யாரும் அசைச்சாலும் வெளியில ஓடிடாத. பவுல பாருங்க, பவுல் ஜீவனால நம்புவேன் அப்படிங்கிறார், மரணமானால நம்புவேன். யோபு என்ன சொல்றாரு? கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். எப்பா நம்ம விசுவாசம், நம்ம நம்பிக்கை.
கோழி செத்து போச்சுடா, ஒரு கோழி செத்து போச்சுடா. ஏமா நடந்திருக்கா? நான் பார்த்திருக்கேம்மா. சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. ஏமா என்ன சர்ச்சுக்கு வரல? கோழி செத்து போச்சு. நீ சாவாம இருந்தது புண்ணியம். அல்லேலூயா. நான் சொல்றது கணக்கு. ஏன் சுனாமியில எத்தனையோ லட்சம் பேர் கணக்கான பேர் செத்து போறான். மண்ணு விழுந்து எத்தனை பேர் சாவுறான், மழை பெஞ்சு எத்தனை பேர் சாவுறான். கோழி செத்தா என்ன செத்தா? ஒன்ன காத்திருக்காருல, கத்திர துதி. ஆமென். கத்திர நம்பு, உறுதி வரைக்கும் கத்திர நம்பு, இறுதி வரைக்கும் உறுதியா கத்திர நம்பு. கையை உயர்த்து ஆமென் சொல்லுங்க. சந்தோஷமா சொல்லுங்க, சிரிச்ச முகமா சொல்லுங்க. உங்களை விட்டு தூரம் மட்டும் போயிட மாட்டேன் பாடு. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா? அங்க இருக்கிற எல்லாரும், நான் உங்களை விட்டு தூரம் மட்டும் போயிட மாட்டேன். நான் நிறைய சம்பவங்களை நான் சொல்ல முடியும். ஒரு நாள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சந்தேடி பாஸ்டர் கூட ஒரு நாள் கூட்டு வந்தேன். அம்மா ஐயா இறந்த நேரத்தில் வந்தாங்களா, கொஞ்சம் உயரமா இருந்தாங்களா அந்த பாஸ்டர். அப்ப என்ன அடிக்கடி அவங்க கூப்பிடுவாங்க, ரொம்ப நேசிப்பாங்க. அந்த அவருடைய மாமா வந்து பாஸ்டர் ரசல், அவருடைய பொண்ணு தான் அவர் கல்யாணம் பண்ணியிருக்கிறார். என்ன ரொம்ப நேசிப்பார். அவர் இறந்துட்டார். ஐயா கிருபாசனத்தில் ஒரு சீனியர் பாஸ்டர், கிருபாசனத்தில் ட்ரஸ்டரா இருந்தார். அவர் சின்ன பிள்ளையா இருக்கும்போதே என்ன பிரசங்கத்துக்கு அவர் கூப்பிடுவார். ஒரு பெரிய ஆட்கள் அவங்க எல்லாம். அப்போ ஒரு நாள் 3 நாள் கூட்டத்துக்கு நானும் போயிருக்கிறேன். ஐயா அதில் உட்கார்ந்து இருக்கிறாரு. எனக்கு அதை மறக்கவே முடியாது. என்னன்னா அப்படியே உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறோம். ஞானஸ்தான ஆராதனை அன்னைக்கு ஞானஸ்தான ஆராதனை. அப்போ கூட்டம் முடிச்ச பிறகு பேசணும்னு நினைக்கிறேன். சனிக்கிழமை நைட்டு கூட்டம் முடிச்ச பிறகு தான் பேசணும்னு நினைக்கிறேன். பக்கத்துல ஒரு மனுஷன், கவனிக்க, பக்கத்துல ஒரு மனுஷன், அவருக்கு ஒரு 65 வயசு இருக்கலாம், 60 வயசு இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ இவங்களுக்கு சொந்தக்காரங்க தான். அப்போ இவர் சொல்றாரு, இவர் சுவிசேஷம் சொல்ற, நானும் சேர்ந்து சுவிசேஷம் சொல்றோம், ஆண்டவரை பற்றி சொல்றோம். கிறிஸ்தவங்க தான், ஆனா ஞானஸ்தானம் எடுக்கல, ஆண்டவருடைய வழியில வரல. அன்னைக்கு நாங்க சொல்றோம், அவரு பரவ பார்த்துக்கலாம் அப்படிங்கிறார். நாளைக்கு ஞானஸ்தானம் ஆராதனை தயவு செய்து நீங்க எடுங்க, உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்றோம். அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் முடிச்சுட்டு நான் வந்து, அப்போ எனக்கு கார் கிடையாது, ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ நான் பஸ்ல தான் நான் போவேன். அப்போ கன்னியாகுமரியில கொண்டு என்ன பஸ் ஏற்றி விடுங்க. அந்த பாஸ்டர் பாரு போன் வருது, அவர் இறந்துட்டார். அப்படி தூக்கி வாரி போட்டது மாதிரி ஆயிடுச்சு. அப்போ ஒரு மனுஷன், அப்படி என்ன, மனுஷனுடைய கை, மரணம் யாருடைய கையில? தேவனுடைய கையில தான் இருக்கு. ஆமென். என்ன நடக்குன்னு தெரியாது. இவர் அன்னைக்கு கீழ்படுத்தி இருந்தாருன்னா இவருக்கு ஆயுஷ கத்தர் கொடுத்திருப்பார். நான் நம்புறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. அதனால இந்த உலகத்துல என்ன நடக்கும் தெரியாது. கத்தரை நம்பு, கத்தருக்காக வாழ். நான் சொல்றது புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒவ்வொருத்தருக்கும் புரியதான் பரிசுத்த ஆவியானவர் பேசுறாரு. ஆமென். புரியோன்னு நினைக்கிறேன், அதனாலதான் மெதுவா பேசுறேன், உங்களுக்கு புரியணும். ஹல்லேலூயா. அதனால நாளைக்கு நடப்பது நமக்கு தெரியாது. இன்னைக்கு நீ கத்தரை நம்பு, இன்னைக்கு நீ கத்தரை தேடு. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய பிள்ளைகள் அவரை உறுதியா பற்றி பிடித்துக் கொள்ளுங்க. அவரை விட்டு என்ன செய்யறாங்க? விலகி போயிடாதுங்க. பக்கத்தில் உள்ளவங்கிட்ட சொல்லுங்க, அவரை விட்டு கையை பிடி சொல்லுங்க, விலகிறாதுங்க அம்மா, விலகிறாதுங்க ஐயா. அங்க கைப்பிடிக்க காடு இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் சுவர் தருவார், நடந்துருவார். நிறைய வருவாங்க. நீங்க விசுவாசத்தோட சொல்லணும். இந்த பக்கம் நிறைய வந்துடும், இந்த பக்கம் நிறைய வரும். வரதான் போகுது, அது உண்மை, சும்மா நான் சொல்லல, வரதான் போகுது. அல்லேலூயா. கர்த்தர் கொண்டு வரதான் போறாரு. நீங்களும் என்ன செய்யணும்? சொல்லணும். ராமன் சொல்லுங்க, ஆண்டவர் அப்படி செய்வார். கர்த்தருக்கு சொல்ல. அப்போ என்ன செய்யணும்? நம்பிக்கை. அடுத்து உள்ளது, இப்ப நம்பிக்கை பற்றி கொஞ்சம் பேசியிருக்கேன். புரிஞ்சுதா உங்களுக்கு? எதுல உறுதியா இருக்கணும்? நம்பிக்கை. அடுத்து ஜெபம். ஜெபத்தை பற்றி சொன்னா நேரம் ஆயிரும். அதனால ஆண்டவர் சித்தமானா நான் என்ன பண்றேன், ஜெபத்துல உறுதியா இருக்கிறத இனி ஒரு வாரம் கர்த்தர் கொண்டு வந்தா என்ன செய்யறேன், பேசலாம். அப்படித்தானே? அப்படி பேசலாம்னு நினைக்கிறேன். ஆண்டவர் சித்தமானா நீங்க மறக்க கூடாது. என்ன பேசணும்னு கேட்டா நீங்க என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? ஜெபத்துல உறுதி. ஒரு அமைஞ்சலுங்க. அப்ப ஆண்டவர் சித்தமானா இனி ஒரு வாரம் கர்த்தர் என்ன ஜீவனை தந்து அவருடைய வருகை தமிழ் நம்மள எல்லாம் வைக்கிறது அவர் கருத்துல தான் இருக்கு. நம்ம பலத்துல எதுவுமே சொல்ல முடியாது. ஆமென். வருவார், நடத்துவார். நம்மளை குறித்து அவர் வைத்திருக்கிற திட்டங்கள் நிறைவேறும் வரைக்கும் நம்மளை கொண்டு அவர் செய்ய நினைத்த காரியம் நிறைவேறும் வரைக்கும் நம்மளை வைப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த நம்பிக்கையில தான் நம்ம ஓடுறோம். அல்லேலூயா. அதனால அந்த ஓட்டத்தை ஜெயமுடன் முடிக்கணும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, ஓட்டத்தை ஜெயமுட நானும் ஓடிட
ஆமென். ஓட்டத்தை ஜெயமுட நானும் ஓடிட விசுவாச பாதையில் சோராமல் ஓடிடுவே. விசுவாச இயேசுவே ஓடிடுவே. பரலோகம். நிறைய பேருக்கு இந்த பாட்டை பாடுறதுக்கே பயம். ஏடா எதுக்கு பயம்? சின்ன எனக்கெல்லாம் முன்னாடி அப்படி அந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடுனா அப்படி பயமா இருக்கும். இப்ப எல்லாமே போயிடுச்சு. எல்லாம் போயிடுச்சு. ஏன்னா இது வந்து செத்த வீட்டுல பாடுற பாட்டு நிறைய பேர் நினைக்கிறாங்க. செத்த வீட்டுல பாடுற பாட்டா இது? நம்பிக்கை பாடல். அங்க போய் நம்ம பாடுறோம். என்ன நம்பிக்கையில பாடுறோம்? அவர் மரித்தார், அங்க போயிடுவாரு, மரித்தார் அங்க போயிடும். அந்த நம்பிக்கையில நம்ம பாடுறோம். ஒரு அமைதி சொல்லுங்க. இது நம்ம உயிரோடு இருக்கும் போது எப்பவும் பாடணும். ஆண்டவரே விசுவாச பாதையிலும் சோராமல் விசுவாச நான் நம்புற பாதை, நான் நம்பி வாழ்றப்பா, சோராம ஓடணும். எனக்கு பலம் தாங்க ஆண்டவரே, எனக்கு கிருபை தாங்கப்பா. உங்களையே நம்பி இருக்கிறேன். உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். உண்மையே நம்பி இருக்கிறபடி நான் பூரண சமாதானத்துடன் என்னை காத்துக் கொள்வேன்னு சொன்னீங்களப்பா. இந்த பகல் நேரத்துல ஆண்டவரே ஆரம்பத்துல கொண்ட அந்த நம்பிக்கையை முடிவு பரியந்தம் நாங்க பற்றி கொள்ள வேண்டும். அப்படி பற்றி கொண்டாதான் இடத்துல எங்களுக்கு பங்குன்னு சொல்லி நீங்க பேசுனீங்கப்பா. கண்களை மூடுவோமா? எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் இடத்துல பங்கு நமக்கு தேவை. எல்லாம் அப்படி கண்களை மூடி, ஆண்டவரே நீ எவ்வளவு நல்லவரப்பா, எவ்வளவு வல்லவர் ஆண்டவரே. உம்முடைய கிருபைகள் பெரியது, உம்முடைய இரக்கங்கள் பெரியது. ஊராலா சந்துராபாலா தீபானா. முழங்கால் போடுங்க கொஞ்ச நேரம், ஒரு 2-3 நிமிஷமாவது நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. சந்தோஷம் உள்ளவங்க கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, மகிழ்ச்சி உள்ளவங்க கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நம்பிக்கையில நீங்க பொறுமையா இருங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நம்பிக்கையை கனம் பண்ண போகிறார். பொறுமை ரொம்ப தேவை. நம்பிக்கையில பொறுமை ரொம்ப தேவை. நம்பிக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் பைபிள் சொல்லுது, நம்பிக்கையில பொறுமையாயிரு, நம்பிக்கையில பொறுமையாயிரு, பொறுமையாயிரு. ஏற்ற வேளையில மகிமையானவர்களை செய்வார், ஏற்ற வேளையில மகிமையான காரியங்களை செய்வார், ஏற்ற வேளையில அற்புதம் நடக்கும், ஏற்ற வேளையில அதிசயம் நடக்கும், ஏற்ற வேளையில கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். அவருடைய வேலை வரட்டும், அவருடைய வேலைக்காக காத்துரு, காத்துரு, பொறுமையோடு காத்துரு, பொறுமையோடு காத்துரு, நம்பிக்கையில பொறுமையாயிரு. அவருடைய வல்லமை அவர் விளங்கப்படுவார். ஊடாபா ரீபாலா சந்தரா தூடாபா கமாரமா. கர்த்தாவே இந்த ஊழியத்தை உடைய சித்தத்தின்படி நடத்த உடைய கரத்துல தருகிறோம். உடைய பிள்ளைகளை ஆண்டவர் அப்படியே நடத்துவீராக, நடத்தி அப்படியே ஜெயமான ஊழியமா இந்த பகுதியில் ஒரு பெரிய ஊழியமாய் மாறட்டும், இந்த கிராமத்தில் பெரிய ஊழியமாய் மாறட்டும், அநேக ரட்சிக்கப்படட்டும், அநேகர் மனதிருப்பட்டும். எல்லா கையை தட்டி ஆமென் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அநேகருக்கு வந்து சுகத்தை பெற்றுக் கொள்ளட்டும். இங்க வரும்போது அற்புதம் நடக்கட்டும், இங்க வரும்போது வியாதி குணமடையட்டும், இங்க வரும்போது தெய்வீக வல்லமை, வரும்போது தெய்வீக அபிஷேகம், தெய்வீக கிருபை. ஒவ்வொரு மேல வல்லமை இறங்கட்டும். ஆமீன். அக்கினி உடமா ரீபா ரீபா ராகா தலா. Praise the Lord, 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 praise the Lord. Irabalaba kamarabalaba gunabalaba vikarabalaba. Hallelujah. ஆமென், ஆமென். ஆவியின் வல்லமை, ஆவியின் வல்லமை, ஆவியின் வல்லமை. பெந்தெகோஸ்தே நாளில் ஊற்றப்படுவது போல இப்படி வல்லமை ஊற்றுங்கப்பா. வியாதிகளை சபிக்கிறேன், பலவீனத்தை சபிக்கிறேன். Hallelujah. Thank you Lord, thank you Lord. வல்லமை, 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 இப்படி வல்லமை, இப்படி வல்லமை, இப்படி வல்லமை, இப்படி கிருபை, இப்படி பிள்ளைகள் மேல் இறங்கட்டும். மகிமையின் ஆவியானவர் இப்படி பிள்ளைகளை அபிஷேகத்தால் நிரப்புங்க. ஈராபாலா சந்துராபாலா விகாரமா தூடபாலா பாலா பாலா. ஆமென். Hallelujah. நன்றி ஐயா.
நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி ஐயா, நன்றி ஆமே, கோடி கோடி மறவாமல் நினைத்தீரையா, மறந்தார நன்றி சொல்வே, மறவாமல் அவே. எனக்கு ரட்சிக்கப்படட்டும்பா, நம்பிக்கையிலே உறுதியா இருக்கட்டும்பா, நன்றி சொல்வே, இரவோ பகலோ எல்லை நிறைத்த இதுவரை உதவி நீரே, இரவோ பகலோ எல்லை நிறை உடனபலகதரோ இதுவரை நடத்தி நீரே, நன்றி நன்றி அப்பா, கோடி கோடி ஆமே, நன்றி ஹல்லேலூயா. வல்லமை உங்க பிரசனம் இன்னும் பூர்ணமாய் உடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும், ஊழியத்தை ஆளுகை செய்யட்டும், இங்க வந்து ஆராதிக்கிற பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், ஆசீர்வதிக்கப்படும் நாமத்தின்படி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம், ஊழியர்களை ஆசீர்வதிக்கிறோம், உடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கிறோம், கர்த்தருடைய மகிமை திரளாய் பெருகட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உலா ரபா 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 விசாகா ரபா ரபா. கையை தட்டி எல்லாரும் ஆமென் சொல்லுங்க, கை தட்டி எல்லாரும் ஆமென் சொல்லுங்க, கரங்களை தட்டி எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் 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 ஆமென். நல்லவர் அற்புதர் அற்புதர் அற்புதர், அதிசயமானவர், வல்லமை உள்ளவர், கிருபை உள்ளவர், பெரியவர். ஆவியில பலனடையட்டும், வல்லமையினாலும் கிருபையினால் நிரப்பட்டும், மக்களை பிரகாசிக்கட்டும், அறியாத எட்டாத காரியங்களுடைய பிள்ளைகள் காணட்டும், சத்துரு வெட்கப்பட்டு போகட்டும், தடைகளை உண்டாக்குறவர் தோற்று போகட்டும். அதிகாரம் இல்லை உனக்கு இயேசுவின் நாமம், அதிகாரங்களை வல்லமையில இயேசுவின் நாமத்துல கட்டி அப்புறப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா, நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா. ஓ நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி. வல்லமை பெற்றுக் கொள்ளுங்க, கிருபையை பெற்றுக் கொள்ளுங்க. ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி அப்பா நன்றி நன்றி நன்றி. ஸ்தோத்திரம். கிருபைகள் வெளிப்படட்டும், வரங்கள் வெளிப்படட்டும், வல்லமை வெளிப்படட்டும், அபிஷேகம் வெளிப்படட்டும், மகிமை வெளிப்படட்டும். கர்த்தருடைய கிருபை glory glory glory. ஜனங்கள் ஆமென் தேவ மகிமை காணும் இடத்துல இயேசுவின் நாமத்தில் தீவிரமாய் வருவார்களாக. கர்த்தர் கொண்டு வாங்கப்பா, அபிஷேகம் வல்லமையை காய். ஸ்தோத்திரம். Thank you thank you Jesus. எல்லாம் கை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவோமா? கைகளை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. Thank you Lord. கிருபையுள்ள பிதாவே உமக்கு நன்றி. உம்முடைய ஆசீர்வாதம் உம்முடைய மகிமை இந்த ஊழியத்தின் மேல் நீ வைத்திருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். இன்னும் ஏராளமான தெய்வ மகிமை கர்த்தர் அந்த இடத்துல ஜனங்கள் காணும்படி கர்த்தர் விளங்க பண்ணுங்க. இங்கே நீ செய்கிற அற்புதங்களை உடைய பிள்ளைகள் கண்டு ஆச்சரியப்படட்டும். நம்பிக்கையிலே பொறுமையோடு உடைய பிள்ளைகள் உறுதியாயிருக்கிறது நீ அறிகிறீர். ஆண்டவரே, அந்த உறுதி அவர்கள் விட்டுவிடாதபடி உறுதியாய் அவர்கள் இருக்க இன்னும் விசேஷ கிருபைகளை கொடுங்க.
ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கு அந்த உறுதியை கொடுங்க. உண்மையில உறுதியா இருக்கட்டும், நம்பிக்கையில உறுதியா இருக்கட்டும் அப்பா. ஆகவே அந்த பங்கை நாங்கள் கிறிஸ்துவில் பங்கை பெற்றுக் கொள்ள வேண்டும். உடைய பிள்ளைகளுக்கு கிருபை கொடுங்க, நடத்துங்க, ஆசீர்வதிங்க, சமாதானத்தோடு நடப்புங்க. ஊழியம் ஆசீர்வதிக்கப்படட்டும். விசுவாச பிள்ளைகள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஊழியம் செய்கிற அம்மாவுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். பெரிய காரியம், தேசம் கிராமம் ரட்சிக்கப்பட்டு சந்திக்கப்படட்டும். சுற்றி இருக்கிற கிராமங்கள் ரட்சிக்கப்படட்டும். ஆண்டவரே, நீ பெரிய காரியங்களை செய்ய போறதுக்காக நன்றி. புதிய புதிய ஆத்துமாக்கள் இயேசுவின் நாமத்தில் ஆலயத்துக்குள் வரப்போறதுக்காக நன்றி. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தார். மகிமை கனமெல்லாம் பங்கே தருகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியம் கிறிஸ்து இயேசு அருகை பரியந்தம் தம்முடைய பிள்ளைகள் மேல் இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.